ஈழத்தை பேசுவான், பிரபாகரனை பேசுவான், தமிழர் என்று பேசுவான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன். எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன்? இப்ப வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன்? அதிகாரத்தில் உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன், அங்கதான் போவேன். நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஏதோ பேசிட்டுப்பா விளையாட்டுக்கு போயிட்டு இருப்பான்னு. டே இன்னைக்கும் சொல்றேன்டா, நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொட்டா சொல்றா பாக்குறேன், கைவினர் சொல்றா பாக்குறேன். பார்க்க சொல்லு, எப்படிங்க வெல்லுவாரு? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக்க இருக்கான்ல, அவரு 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவர் அதிபராகும் போது 8.22 வச்சு 22 8.22 வச்சிருக்கேன். நான் முதலமைச்சர் ஆக முடியாதா? இந்தியாவை யாரும் ஆள்றதுலயே 36,50,000 பேர் தேடிட்டான். இந்தியாவுக்கு நானா பிரதமர், அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்ப நீ எப்படி குட்டிக்கரணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீ வைக்கணும். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சிய ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுருவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்ன வேண்டுட்டா உங்களை கொன்றுட்டேன், கதை முடிஞ்சு. இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது, மழையை குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு, இதே மாதிரி நீ தோண்டின குழியில போட்டு மூடிடுவேன். அதே பொக்குழி அதே குழி, அவ்வளவுதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்யறேன். என்ன சாட்டா உனக்கு குவாரி, ஒரு குவாரி ஓனர் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது. இப்படி உன்னைய அன்பு தம்பி தங்கைகள் அறிந்துக்கிறோம். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்று ஒண்ணும் இல்ல. நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய். ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்னு போராட உனக்கு நிலமில்லை.